ஹலோ, நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற ஷட்டர் கிளினிக் செக்ஷன் அதுல சர்க்கிள்ல கடைசி 2 சம் பார்க்க போறோம். ஓகே, இதுல நம்ம கவர் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கிள் ஈக்குவேஷன் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன். என்னங்க அப்படின்னு பார்த்தா சப்போஸ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் அது சர்க்கிள் கண்டுபிடிக்கும். சிமிலர்லி வந்துட்டு 2-3 பாயிண்ட்ஸ் சப்போஸ் வந்துட்டு ஒரு ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுது, இன்டர்செப்ட் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலி வந்து எந்த பாயிண்ட் பாஸ் ஆகுது, எந்த பாயிண்ட் சென்டர், எந்த பாயிண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறத கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணி கிளாசிஃபை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே, come to the question. Find the equation of the circle with the radius 5 whose center lies on the x-axis passes through the point 2, 3. ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்ல வராங்க, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அந்த சர்க்கிளுக்கு சென்டரை எங்க வைக்கிறேன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேல வைக்கிறேன். அது எந்த பாயிண்ட்னு சொல்லல, அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சு நீ சர்க்கிள் போடுற, ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஸோ அந்த சர்க்கிள் போடும் போது அந்த சர்க்கிள் வந்து 2,3 ஒரு பாயிண்ட்ல போய் டச் ஆகுது, அந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டா என்னன்னு பார்த்தோம்னா r is equal to 5. ஸோ சென்டர் லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா h, kங்கிறத x0, 0ன்னு எடுத்துக்கணும். பிகாஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுக்கும் எல்லா வேல்யூஸ்க்குமே இட் டேக்ஸ் ஒன்லி த வேல்யூஸ் ஆஃப் x அண்ட் y வேல்யூ இஸ் 0. அது நமக்கு தெரியும். ஸோ சென்டர் வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும்னா x can take any values, say x0, and y can take the values only 0. So passing through the point 2, 3, that is x, y வந்து 2, 3. So இப்போ நமக்கு general equation தெரியுமா, x minus h plus h square plus y minus k the whole square equal to r square. இதுல நமக்கு r தெரிஞ்சு போச்சு, இங்க ஹச்சுக்கு பதிலாக x0 தெரிஞ்சு போச்சு, அண்ட் y minus 0 the whole square. ஸோ இதை அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா that is y square is equal to 25. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து 2, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 2 minus x0 the whole square plus 3 square equal to 25. 3 squared is 9 is equal to 25. So 2 minus x0 the whole square plus 9 equal to 25. 2 minus x0 the whole square equal to 16. So 2 minus x0 is equal to plus or minus 4. ரெண்டு வேல்யூ கிடைக்கும். So case 1. So case 1க்கு பார்த்தோம் அப்படின்னா 2 minus x0 equal to plus 4 எடுத்துக்கிட்டா x0 equal to minus 2 வருமா? So x0 equal to minus 2 நீ அங்க substitute பண்ணா x plus 2 the whole square y square equal to 25 வரும். இது expand பண்ணி எழுதுனா x square 4x plus 4 plus y square equal to 25. x square plus y square plus 4x 25 inside கொண்டு வந்தோம்னா 25 inside 21 minus 21 equal to 0. So case 2 பார்க்கலாமா? கேஸ் 2ல வந்து 2 minus x0 equal to minus 4 இருந்துச்சுன்னா x0 அந்த சைடு போகும், 4 இந்த சைடு வரும், 6. So x plusனால x minus 6 the whole square. So x0 ஓட வேல்யூ இந்த கேஸ்ல 6. So x minus 6 the whole square plus y square equal to 25. So x square minus 12x plus 36 plus y square equal to 25. So x square plus y square minus 12x, 25 in the side வந்துச்சுன்னா plus 11 equal to 0. So there are two equations of the circle with the given data. The one is x square plus y square plus 4x, plus 4x plus 4x minus 21 equal to 0. And the other equation is x squared plus y square minus 12x plus 11 equal to 0. Okay.
ஓகே, எதனால அப்படி வருதுன்னா ரெண்டு விதமான எக்ஸ் நாட் கிடைக்குது. ஒன்னு -2 கிடைக்குது, இன்னொன்னு 6 கிடைக்குது. ஸோ ரெண்டுக்கும் பொதுவான ஆன்சர் வந்து இப்படி நமக்கு கிடைக்குது. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின்ல எல்லாமே பாசிங் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஓகே, அப்புறம் அந்த ஆரிஜின்ல பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட், அதாவது எக்ஸோட இன்டர்செப்ட் வந்து ஏ அண்ட் பி வந்து ஒய்யோட இன்டர்செப்ட். தட் மீன்ஸ் அதோட பாயிண்ட் என்னவா இருக்கும்? இந்த லைனுக்கு அர்த்தம் என்னன்னா, ஸோ எக்ஸோட சேரும் போது ஏங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுது. சப்போஸ் வந்து 2ங்கிற பாயிண்ட்ல தொட்டுச்சு எக்ஸ் ஆக்சிஸ் மேல அப்படின்னா 2,0 அப்படிங்கறத வந்து இட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டர்செப்ட் ஆகிற பாயிண்ட். அந்த 2 இஸ் எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பி வந்து ஒய் இன்டர்செப்ட். ஸோ நமக்கு 3 பாயிண்ட் இருக்குது. ஜெனரல் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் h the whole square y minus k the whole square equal to r square. ஸோ at 0, 0 அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக 0 அண்ட் ஒய்க்கு பதிலாக 0 அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஸ்டெப் என்னன்னா h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். ஸோ h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். தென் a, 0 அதுனா a மைனஸ் h ஹோல் ஸ்கொயர். அங்க வந்து கேக்கு பதிலா ஒய்க்கு பதிலா 0. ஸோ மைனஸ் k ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனை 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 0, bனா என்ன வரும்? b ஸ்கொயர் மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் பிளஸ் b minus k the whole square equal to r square. H square equal to b minus k the whole square equal to r square is third equation. So 1 minus 2 என்ன வரும்னா r square k square r square cancel ஆயிரும். So 1 equal to 2 என்ன மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பண்ணுனா that is 80 answer. So 1 and 2 equate பண்ணோம்னா we can get the step as h square equal to a minus h the whole square. So இதை வந்து நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னா h is equal to a minus h ன்னு வரும். because square cancel ஆயிடும். So h ரெண்டும் ஒரே சைடு வந்துச்சுன்னா 2h equal to a. So h equal to a by 2. Similarly third equationையும் first equationையும் இது பண்ணா k is equal to b by 2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சர்க்கிள் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். y minus b by 2 equal to r square. r ஓட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் மைனஸ் a பிளஸ் a ஸ்கொயர் பை 4 பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் b பிளஸ் b ஸ்கொயர் பை 4 equal to ax by equal to r square. It is passes through the origin. அப்படின்னு பார்த்தோம்னா a square by 4 plus b square by 4 equal to r square. அப்படிங்கும் போது இது பதிலாக r square substitute பண்ணா இது ரெண்டும் cancel ஆயிரும். So the answer would be x square plus y square minus ax minus by equal to 0. So இதை வந்து ஒரு ஸ்டார்னு எடுத்துக்கிறோம். So r ஸ்கொயர்டு வேல்யூவை வந்து ஸ்டார்ல போய் அப்ளை பண்ணா அந்த r ஸ்கொயர்ட்ல இருக்கக்கூடிய அந்த a ஸ்கொயர் பிளஸ் பை 4 b ஸ்கொயர் பை 4 ரெண்டு பக்கம் இருக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பாசிங் பாயிண்ட்னு சொன்னோம்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறோம். ஆர் ஸ்கொயருங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாங்கிறது தெரியும். அதில் காமன் டேர்ம்ஸ் இருந்தால் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி மற்றதை ஈக்குவேட் பண்ணும்போது ஹச்சோட வேல்யூ a by 2னும் கேவோட வேல்யூ b by 2னும் கிடைக்குது. அதை மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். தென் ஆர் ஸ்கொயரை மறுபடியும் அந்த எக்ஸ்பான்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே தேங்க்யூ. அடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு பேரபோலாக்குள்ள என்ட்ரி ஆகும். பேரபோலா இஸ் செகண்ட் கோனிக் செக்ஷன். ஸோ அந்த கோனிக் செக்ஷனை பற்றின விவரங்களை அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே ஓகே. Thank you. Bye bye.